நைஜீரியாவின் வடமேற்கில் உள்ள சொகோட்டோவில் ஐசிஸ் தீவிரவாதிகளின் இலக்குகள் மீது கிறிஸ்துமஸ் தினத்தன்று அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டது. இத்தாக்குதல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தாக்குதல் மேற்கொள்ளும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்படுவதற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அக்டோபர் மாதத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆரம்பத்தில் எதிர்ப்பையும் மறுப்பையும் தெரிவித்திருந்த நைஜீரிய அரசு இப்போது தாக்குதலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. சேட்டலைட் மூலமாகவும் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடூர தாக்குதல்களும் பயங்கர படுகொலை காட்சிகளும் பெரும் எண்ணிக்கையில் உடல்கள் புதைக்கப்படுவதும் வெளிவந்து கொண்டிருந்த போதிலும் பிரபல செய்தி ஊடகங்கள் எதுவுமே நடக்காதது போல எவ்வித செய்திகளும் வெளியிடவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளும் படுகொலைகளும் நடைபெறவில்லை என பேசுகிறவர்களின் செய்திகளை வெளியிட்டு ட்ரம்ப் அரசியல் பண்ணுகிறார் என இவர்கள் பேசுவதும் ஒரு வகை வன்முறைதான். பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவளித்தாலும் சில இஸ்லாமியர்கள் அதை எதிர்ப்பதால் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு அளிப்பதால் அவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் இந்த ஓரிரு தாக்குதல்களை காரணம் காட்டி இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் அல்ல என தனது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நைஜீரிய அரசாங்கத்தின் ஊடகங்கள் கூறுவதுடன் மற்ற நாடுகளில் உள்ள ஊடகங்களும் அதையே ஏற்றுக்கொண்டு தவறாக செய்திகள் வெளியிடுவது வேதனைக்குரியதும் கண்டிக்கப்பட வேண்டியதுமான விடயம். உலகின் மிக பிரதான மதம் கிறிஸ்தவம். உலக மக்கள் தொகையில் 2.4 பில்லியன் கிறிஸ்தவர்கள் உள்ளனர். உலகின் பெரும் வல்லரசு நாடுகள், செல்வந்த நாடுகள் உட்பட 158 நாடுகளில் கிறிஸ்தவம் பிரதான மதமாக உள்ளது. இந்த கிறிஸ்தவ நாடுகளில் மற்ற மதத்தவர்கள் சுதந்திரம், சம உரிமை மற்றும் அரச நிதி உதவிகள், சலுகைகளை பெற்று அதி தீவிரமாக பரவி வரும் அதேவேளை கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கும் பல நாடுகளில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்தினால் மட்டும் பட்சபாதமாக நடத்தப்படுவதுடன் பல துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இந்த நாடுகளில் 2022 360 மில்லியனுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அதி உச்சகட்ட சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் பெருந்தொகையானோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தி ஓபன் டோர்ஸ் என்ற அமெரிக்க அமைப்பின் அறிக்கைகள் கூறுகின்றன. ஹமாஸ் பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மத்தியில், அதுவும் பாடசாலைகள், ஹாஸ்பிட்டல்ஸ், வழிபாட்டு தலங்களில் பதுங்கியிருந்து இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது பயங்கர தாக்குதல்களை மேற்கொண்டதால், அவர்களை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட யுத்தத்தில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதால் அதை இனப்படுகொலை என செய்தி ஊடகங்கள் தாராளமாக கூறின. ஆனால் உண்மையில் இனப்படுகொலை உக்கிரமாக நடைபெறுவது நைஜீரியாவில். தி ஓபன் டோர்ஸ் போன்ற சர்வதேச கிறிஸ்தவ அமைப்புகள் விரிவாக ஆராய்ந்தும் நேரடியாக சென்று கண்காணித்தும் நைஜீரியா உலகிலேயே கிறிஸ்தவர்களுக்கு மிக ஆபத்தான நாடு என அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த அமைப்புகள் ஆதாரங்களுடன் அமெரிக்க அரசுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்து வந்தன. 2004 ஆரம்பித்து 2015 உச்சம் தொட்டு அமெரிக்க நேச நாடுகளினால் அளிக்கப்பட்டு மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ள ஐசிஸ் தீவிரவாதிகளின் ஒரே நோக்கம் பயங்கரவாதத்தின் மூலம் மக்களை அடிபணிய வைத்து முழுவதும் இஸ்லாம் மதத்தினரை மட்டும் கொண்ட இஸ்லாமிக் கலிஃபேட்டை அமைப்பதுதான். நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளான பொகோ ஹராம், ஃபுலானி, ஐசிஸ் ஆகியன இஸ்லாமின் எதிரிகள் என கூறி கிறிஸ்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்கின்றன. வடபகுதியில் பெரும்பாலும் இஸ்லாமியர் வாழ்வதுடன் இஸ்லாமிய அரசின் பாரபட்சம் கிறிஸ்தவர்களின் நிலையை மேலும் மோசமடைய செய்கிறது. இங்கு கிறிஸ்தவர்கள் 2ஆம் பட்ச குடிகளாக நடத்தப்பட்டு கடுமையான ஷாரியா லோவினால் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும் கடும் தண்டனைகள் நியாயப்படுத்தப்படுகின்றன. போதாக்குறைக்கு பொதுமக்கள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரிப்பதால் ஏராளமானோர் புலம்பெயர்ந்து அகதிகளாக முகாம்களில் அரசின் எவ்வித பாதுகாப்பும் ஆதரவும் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் 16.2 மில்லியன் மக்கள் குடிபெயர்ந்துள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. நைஜீரியாவில் பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ பாடசாலைகளை தாக்கி பாடசாலை மாணவர்கள் கடத்தப்பட்டு இஸ்லாம் மதத்திற்கு கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்படுவதுடன் மறுப்பவர்கள் மிக பயங்கரமாக சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நைஜீரியாவின் தென்பகுதியில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள். நைஜீரிய அரசாங்கத்தின் ஓபன் போர்டர் பாலிசியினால் தீவிரவாதிகள் மிடில் பெல்ட் பகுதியிலும் தென்பகுதிக்குள்ளும் தடையின்றி நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவ கிராமங்களுக்குள் பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்து விவசாய நிலங்கள், கால்நடைகளை சேதப்படுத்தி ஆண்களை படுகொலை செய்துவிட்டு பெண்களையும் சிறுவர்களையும் கடத்தி சென்று கடும் பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள். கடத்தப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக பெருந்தொகை பணம் செலுத்த கட்டாயப்படுத்துகிறார்கள்.
நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகள் ஷாக்கிங்லி ப்ரூட்டல் என தகவல் அறிந்த ஊடகங்கள் கூறுகிற போதிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவற்றை மறைத்து ஃபேக் நியூஸ் வெளியிடுவது ஊடகவியலுக்கே அவமானம் தரும் விடயம். இந்த மக்களின் அவலக்குரலுடன் உலக கிறிஸ்தவர்கள் இவர்களுக்காக ஜெபித்து வந்த நிலையில் கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்காக என்றே அமெரிக்கா நைஜீரிய பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியது வரவேற்கத்தக்கது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றி வன்முறைகளை ஊக்குவிக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரையுள்ள வசனங்களை கவனிப்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக அப்பாவி கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வந்தார்கள். இப்போது முதல் தடவையாக கிறிஸ்தவர்களுக்கு நியாயம் செய்யப்படுவதை பார்க்கும் போது தேவன் நியாயம் தீர்த்து பழி வாங்கும் காலம் வந்துவிட்டது என்றே தோன்றுகிறது.